அனைவருக்கும் வணக்கம். திருமண தடை, திருமண தாமதம் ஏன்? 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலோ அல்லது வக்ர கிரகங்கள் இருந்தாலோ, 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் 2ஆம் இடம் கெட்டுவிட்டது. இந்த 2ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 இருந்தால் 2ஆம் இடம் கெட்டு இருந்ததை எடுக்கலாம். 2ஆம் இடத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தால் இள வயதில் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். 2ஆம் இடத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தால் இள வயதில் திருமணம் நடைபெற்றால் அவர்களுக்கு பிரிவினை கொடுத்துவிடும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா சுகங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதற்கு 4ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ வக்ர கிரகங்கள் இருந்தாலோ 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலோ அந்த 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 இருந்தால் 4ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். 7ஆம் இடம், 7ஆம் என்பது களத்திரஸ்தானம். 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் வக்ர கிரகங்கள் இருந்தாலும் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தாலும் 7ஆம் இடம் கெட்டுவிட்டது என்று சொல்லலாம். இது விஷக்கன்னிய தோஷம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடைபெறாது. இது சம்பந்தமா நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 3 பாகத்துல ஏதாவது ஒரு பாகத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா திருமணம் நடைபெறும். திருமணம் தடை நீங்க எளிய பரிகாரம். சஷ்டி அன்னைக்கு நீங்க முருகன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு 2 மாலையை வாங்கிட்டு போங்க. அந்த மாலையை முருகனுக்கு சாத்திட்டு அதுல ஒரு மாலையை வாங்கி உங்க கழுத்துல போட்டு 1/2 மணி நேரம் முருகன் கோயில்ல உட்காந்துருங்க. இப்படியே 9 சஷ்டிக்கு நீங்க இதை பண்ணினீங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறும். நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.